ஏண்டா விளக்கு மாத்துக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி குடுகுடுப்புக்காரனா இருந்த உனக்கு டாக்டர் கட்டப்பு. ஏண்டா படுபாவி, அந்த பொண்ணுடைய வளர்ப்பப்பா தானே உன்னை வர சொன்னேன். உன்னை யாரா டாக்டர் கட்டப்புல வர சொன்னது? நான் டாக்டர் அப்பா சமய. எந்த டாக்டருக்குடா நீ அப்பா? நான் டாக்டரா இருக்கிற அப்பா. ஒரிஜினல் டாக்டர் கூட இவ்வளவு போல்டா பேச மாட்டான்டா. ஆமா, டாக்டருக்கு என்ன படிக்கணும் தெரியுமா உனக்கு? டாக்டருக்கு படிக்கணும். ஐயோ, என்ன படிச்சா டாக்டர் ஆகலாம்டா? டாக்டருக்கு படிச்சா டாக்டர் ஆகலாம். ஏண்டா பீட 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 அங்க குழம்பு பார்த்தா இங்க வர குழப்பற நீ. இந்த பாரு, உன் வழிக்க நான் வரேன்டா. நாளைக்கே அந்த ஆளு இங்கிலீஷ்ல ஏதாவது கேள்வி கேட்டா நீ என்ன பண்ணுவ? தமிழ் டாக்டர்னு சொல்லுவேன். எதுக்கு எடுத்தாலும் நக்கலாவே பதில் சொல்லிட்டு இருக்க. என்னையா என் அப்பா மேலயே கைய வைக்கிறியா? அதுக்கப்புறம் உனக்கு இந்த சொத்துல 10 பைசா கூட கிடைக்காது, ஜாக்கிரதை. வாடி என் வாழ்பார முறுக்கே வாயில போட்டு நொறுக்கே. ஒண்ணு வந்து பிடாரிய ஊர் பிடாரி விரட்டின கதையா? கொண்டு போட்டவள குடும்பம் இல்லாதவ கிண்டல் பண்ணவ கதையா? சுண்டல் விக்கிறவள சோடா விக்கிறவ கிண்டல் பண்ண கதையா? அம்மா எப்பமா பிடிப்ப? ஒன் மோர் பேலன்ஸ் வெயிட். செல்போன் ஒருத்தி கடைக்கு போனா அங்க சிம் கார்டே இல்லாத 4 செல்போன் தொங்கிட்டு இருந்துச்சாம். இருமா ஏமா பழமொழி ரீமிக்ஸ் பண்றியா? ஒன்னு விட்டனா காது கிஞ்சிரும். இப்ப நீ ஃபைனலா என்னதான் சொல்ல வர்ற? பின்ன நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொண்ணை செட்டப் பண்ணி நடிக்க கூட்டிட்டு வந்தா சொத்துல சல்லி காசு கிடைக்காதுன்னு நம்ம கிட்டே எவ்வளவு தைரியம் தான் சொல்லுவா. நீ சும்மா இருக்க? சும்மா விட்டுவா நானு? தொங்க விட்டு கூறு போட்ட மாட்டானு? தொங்க விட்டுறாங்க. இது சரிப்பட்டு வராது. நாங்க நடிக்க மாட்டோம். மாமா போலாம். நடிகத்துல நாட்டிய பேர்ல 10 மணி கிளம்புறாங்க. நாங்க சொல்லிட்டாரு பாரு. ஐயோ தயவுசெய்து நாங்க சொல்றது கேளுங்க, போகாதே ப்ளீஸ். ஆமாயா, சொல்றதுனால நிக்கிறேன். இந்த பாரியா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல தாலி உடைச்ச மாதிரி போர் பொங்கி வரும்போது பானையை கவுத்துறாதையா, சரக்க ஓபன் பண்ணும்போது பாட்டில போட்டு உடச்சாதையா. நீ சொன்னதுல இதான் எனக்கு பிடிச்சது. அப்ப இதை மெயினா வச்சுக்க, மத்தெல்லாம் சைட் டிஷா வச்சுக்கயா. சரிமா உங்க கூட சேர்ந்து எனக்கு அதை ஒட்டிக்குச்சுமா. இந்த மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நாம எல்லாம் ஒன்னா கூடி இந்த கோடிக்கணக்கான சொத்தை அடிச்சிருவோம். அப்புறம் நான் உனக்கு தங்கத்திலே குடுகுடுப்பு வாங்கி தருவேன். அதை ஆட்டிக்கினே போச்சுக்குவேன். அப்ப கூட நான் தங்கத்துல குடுகுடுப்பு வாங்கி அதை ஆட்டிதான் பழிக்கணுமா? சரி வேணாம் விடு, தங்கத்துல கிரைண்டர் வாங்கி தரேன், மாவாட்டி போச்சுக்க. அப்பயும் நான் மாவாட்டி தான் பழிக்கணுமா? இது சரிப்பட்டு மாமா போலாம். இருங்கயா, ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த மாதிரி கஷ்டப்பட்டு 2 பொண்ணுங்களை செட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டோம். செம்பருத்திக்கு பொண்ணாவும் நடிக்க வச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு பொண்ணு அதே மாதிரி கூட்டு வந்து நடிக்க வச்சிட்டோம். இந்த சொத்தை அப்படியே தூக்கி அமைக்கிட்டு ஓடிடலாம் எங்கேயாவது. அட பாவி, இந்த சீன்ல நீ மறுகிற. இந்த சீன்ல நான் லேட் என்ட்ரிடா. இனிமே இந்த சீன் நல்லா போகும் பாரு. டேய், நீங்க எல்லாம் ஃப்ராடுக்கார பசங்களா இருப்பீங்கன்னு ஆரம்பத்திலே நினைச்சேன். அது சரியா போச்சுல. ஐயோ, காத்திருந்தவன் பொண்டாட்டி நேத்து வந்தவன் கூட்டுன்னு போன கதையா? ஆப்பத்தை நீ தின்ன ஏப்பத்தை நான் விட்ட கதையா? வெள்ளத்தை நீ தின்ன விரல நான் சூப்புன கதையா? டேய், ஏன்னா ஜனல போட்டு இந்த மாதிரி சா வச்சுக்கிற நீ? டேய் பேசாதடா. புதையில பூதம் காத்த மாதிரி இந்த வீட்டை பூதப்பாண்டி காத்துட்டு இருக்கிறான். நீங்க இந்த பூதப்பாண்டிக்க பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்களா? டேய், நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காதடா. அப்ப நான் காசு கொடுக்குறேன், பஸ் ஏறி கிளம்பிடு. எது? காது பிஞ்சிரும். இந்த சொத்தை அடிக்கத்தான் 15 வருஷமா இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறேன். என்ன கிளம்ப சொல்றீங்களா? டேய், மரியாதையா நீங்க ஓடி போயிருங்க. இல்ல நீங்க ஃப்ராடுங்கறத செம்பருத்தி கிட்ட சொல்லி உங்க எல்லாரையும் ஓட வச்சிருவேன். நாங்க ஓடினா பின்னாடியே நீயும் ஓடி வரணும்டா டுபக்கு. ஏய், நான் ஏண்டி ஓடி வரணும்? சும்மா டைம் பாஸுக்கு. டேய் பண்ணட, அந்த பொண்ணு என்ன சொல்லு தெளிவா கேளுடா. சொத்தை அடிக்கத்தான் 15 வருஷமா இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறேன். அவசரப்பட்டு பேசிட்டனோ? நீ அவசரப்பட்டு பேசுறது எங்களுக்கு அவசியமாய் போச்சியா? நீ கண்ணா, நான் சொல்றத கேளுடா. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போயிடலாம்டா. அப்படி வா வலிக்கு. நாங்க 3வது பொண்ணை செட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்து சொத்தடிக்கிற வரைக்கும் நீ மூச்ச கூட எங்களை கேட்டுதான் விடணும். ஆமா, 3வது பொண்ணை ஒன்னும் செட் பண்ணலையா? தேடிட்டு இருக்கியா? தேடாதீங்க. உங்க திட்டத்துல என்னையும் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3வது பொண்ணை நான் தரேன். எது நீ தரியா? நீ பெத்து கொடுத்து அது வளர்ந்து ஆளாக்கி இது நடக்கிற காரியமையா? டேய், ஏற்கனவே நான் பெத்து வளர்த்த பொண்ணு ஒருத்தி இருக்காடா. அவதான் இந்த வீட்டுக்கு 3வது பொண்ணா வரா. ஏண்டா கங்காரு முக்கா, அந்த பொண்ணு இப்ப எங்கடா இருக்குது?
பொண்ணை காட்டுறது எதுக்கு இப்ப சர்ச்சு கூட்டு வந்த? இதுக்குள்ளதான் என் பொண்ணு இருக்கு. இதுக்குள்ள மேரி மாதா இருப்பாங்க. மேரி மாதா உன் பொண்ணு கண்ணத்துல போடுறா. அம்மா. ஏன்டா என்ன அடிச்ச? நீ தானப்பா கணத்துல போட சொன்ன. உன் கண்ணத்துல போட்டுக்கடா. என் கணத்துல எதுக்குப்பா போடணும்? டேய் சாமியை பத்தி தப்பா பேசாத, உருப்படாம போயிடா. வாடா. அம்மா. இவதான் என் பொண்ணு. உன் பொண்ணுங்கிற அவ ஏதோ ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ கிறிஸ்டியனா மாறிட்டாடா. ஏயா? டேய் அவளை வளர்த்தது ஃபாதர். யோ, எல்லா குழந்தையும் ஃபாதர் தான் வளர்ப்பாங்க. டேய் அது இல்லடா, என் பொண்ணை வளர்த்தது சர்ச்சி ஃபாதர். பெத்த ஃபாதரா நீ என்னதான் பண்ண? பெத்துட்டு சர்ச் வாசல போட்டு ஓட்டியா? இல்லப்பா, அது ஒரு பெரிய கதை. நேரம் வரும்போது நானே சொல்றேன். நேரமே வர வேணாங்கிற. ஏன்யா? உனக்கு கதை இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் பெருசா இருக்கும் பாரு, ரொம்ப ஓவரியா. முதல்ல உன் பொண்ணு கூப்பிடியா? இப்ப கூப்பிட மாட்டேன். ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுறியா? இல்லையா, ஜெபம் பண்ணிட்டு இருக்கா. ஜெபம் முடிஞ்ச உடனே அவளே வந்துருவா. முடிஞ்சு எப்ப வர்றது? முடிஞ்சு போல் இருக்க. வணக்கங்க. அப்பா ஆஹா, கோலி சோடா மூக்க எமோஷனல் ஆவறானே.